வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக வந்து இது வந்து பெண்டிங் ரீடிங்ஸ் தான். ஸோ 4 பேரோட ரீடிங்ஸ் பெண்டிங்கில் இருந்தது. ஸோ அவங்களோட ரீடிங் ஒரே ஸ்ட்ரெச்சாக எடுத்துட்டேன். ஆல் தி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. அண்ட் உங்களுக்கு எந்த கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டீட்டெயிலாகவே போடுங்க. டேட் ஆஃப் பர்த்தோ இல்லை உங்கள் ஃபேவரட் கலரோ போடுங்க. ஸோ தட் இட்ஸ் ஈஸி டு கனெக்ட் த எனர்ஜி. ஓகே, தேங்க்யூ. வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். வணக்கம் மகாதேவி. உங்களுக்கான ரீடிங். ஸோ நீங்கள் வந்து பெருசாக போட்டிருந்தீங்க நிறையா. அதாவது வந்து சீட்டு போட்டிருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரு தடவை விழுந்திருக்கு, அதை நீங்கள் யாருக்கோ கொடுத்துருக்கீங்க. அது உங்கள் ஹஸ்பண்டுக்கு இன்னும் அதை பற்றி எதுவும் தெரியாது. அண்ட் ஆகஸ்ட் மந்த்குள்ளே கிடைக்குமா, அது ஒரு கொஸ்டின். அண்ட் ஸோ இந்த சீட்டு இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாது. அதனால வந்து அதோட இன்டெப்த் நான் சொல்லலை. அது வச்சும் என்னால் அட்வைஸ் பண்ண முடியாது. இப்போ வெறும் கார்ட்ஸில் என்ன காட்டுதோ அந்த எனர்ஜி மட்டும் எடுத்து போட்டேன். நீங்கள் நிறையா மெசேஜ் பெருசாக இருந்ததுனால எனக்கு வேலை இருந்தாலும் சரி இன்னைக்கு எப்படியாவது முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். கஷ்டப்பட்டு சேர்த்த காசு தான். கொஞ்சம் எமோஷ்னலாகவும் மைண்ட் செட் உண்டு. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குது. உங்கள் ஹஸ்பண்ட் வந்து அவரும் வந்து ஒரு மணி மைண்டட் அப்படின்லாம், ஆனால் ஃபேமிலிக்காக அவர் ரொம்ப அக்கறையோடு இருக்கிற ஒரு பர்சன். அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கார். அண்ட் நீங்கள் 2 பேரும் வேறு வேறு டைரெக்ஷனில் பார்க்குறதுலே தெரியுது. லைக் கம்யூனிகேஷன் கம்யூனிகேஷன் வந்து இந்த விஷயத்தில் இல்லை. இப்படி இருந்திருந்ததுன்னா லைக் இந்த விஷயம் நீங்கள் ஷேர் பண்ணலை அப்படின்றது வந்து நீங்கள் சொல்லலைனாலுமே இதில் தெரிஞ்சிருக்கும். பட் ஸ்டில், ஸோ இது பாஸ்ட் எனர்ஜி. அண்ட் கரண்ட் எனர்ஜி வந்து ஆக்சுவலாக வந்து பேஜ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வரும்போது ஒரு டிலே இருக்குது. அண்ட் 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து அதை என்ன சொல்கிறது, ஃபினான்ஷியலி ஒரு ட்ரெயினிங் சுச்சுவேஷன் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம். ஏன்னா வந்து நீங்கள் போட்டிருக்க இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இப்போ உடனே கிடைக்கலனாலும் அது கண்டிப்பாக கிடைக்கும், கிடைக்காம போகாது. அது வந்து ஒரு குட் நியூஸ். இப்போ கரண்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிலே இருக்குது, அவ்வளோதான். டிலே இருக்குதுன்னு தெரியுது. மெசேஜ் டிலே வருது. ஃபினான்ஷியலி வந்து ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது. அண்ட் பட் 7 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கறனால கண்டிப்பாக வந்து நீங்கள் விதைச்ச விதைக்கான பிளான்ட், அந்த செடி முளைச்சி தான் வரும். ஸோ அது வந்து கவலைப்படாதீங்க. அண்ட் குயிக் வின்ஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் பண்ண விஷயம் வந்து கொஞ்சம் லாங் டேர்மாக தான் யோசித்து பண்ண மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கான பலன் வந்து இப்போ உங்களுக்கு இமீடியட்டாக கிடைக்கலன்றதுக்கு இது ஒரு ரீசன். இன்னொன்று வந்து 5 ஆஃப் பென்டக்கிள்ஸ் எனர்ஜி இருக்கும்போது வந்து லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. லேக் எனர்ஜி, அதாவது வந்து இல்லை அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு கிடைக்கிற வேண்டியது கூட கிடைக்காம போயிருக்கும். நமக்கு இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்ல, இந்த மாதம் கண்டிப்பாக எனக்கு கிடச்சிரும் அப்படின்றதுக்கும் இந்த மாதம் கிடைக்குமா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அது ரெண்டுமே வந்து உங்களோட அந்த நெகட்டிவ் வைப் அதுவே உங்களுக்கு வந்து சில விஷயங்களை ஸ்டாப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரியும் இருக்குது. மற்றவங்களுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்கன்னு சொன்னீங்க இல்லையா, அது உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அது உங்களுக்கு நெகட்டிவாகவே வரல. ஏன்னா 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நாம் கொடுக்கறது வந்து நமக்கு திரும்ப பல மடங்கு தான் வரும் அப்படின்றது அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் கார்டு தான் அது. அண்ட் ஃபவுண்டேஷன்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இதில் வந்து நீங்கள் போட்ட ஃபினான்ஸோடைய அந்த நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அண்ட் அதோடைய டெப்த்தான இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது. பட் வந்து நீங்கள் உங்களோட அந்த ஃபவுண்டேஷன் வந்து சரியாக இருந்ததுன்னா நீங்கள் பண்ண விஷயத்துக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு சேஞ்ச் இருக்குது, கூடிய சீக்கிரத்தில் ஒரு நல்ல சேஞ்ச் இருக்குது, ஒரு லக் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் காட்டுது. ஸோ இது எவ்வளோ சீக்கிரம் அப்படின்றத வந்து சீக்கிரமாகவும் நடக்கலாம். அண்ட் இல்லை உங்கள் எனர்ஜி ஸ்டாப் பண்ணதுன்னு சொன்னேன் இல்லையா, அந்த எனர்ஜி நீங்கள் மாற்றும் போது இது உடனே நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது.
அண்ட் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட் லக் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்து நாம் என்ன நல்லது பண்ணுறோமோ அது நமக்கு பல மடங்கு. இப்போ வந்து ரெண்டு ஒரு ஒரு மனுஷனால் ஒன்று அவன் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லை மற்றவங்க அவன் மற்றவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குற நிலமையில இருக்கும். இது ரெண்டுத்தில் ஒன்று தான் இருக்கும். ஸோ நீங்கள் யாருக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ரிசீவிங் எண்டில் உங்களுக்கு அது பல மடங்காக தான் வந்து யூனிவர்ஸ் கொடுக்கும். ஸோ 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் நீங்கள் கொடுத்ததுக்கான பிரதிபலன் இல்லையா அப்படின்னா இருக்குது, கிடைக்கும் அப்படின்றது. 3 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால வந்து நீங்கள் சரியான இடத்துல தான் கொடுத்துருப்பீங்கன்றதுக்கு மாதிரி தான் இருக்குது. ஸோ பயப்பட தேவையில்லை. ஓகே, ஒரு சேஞ்ச் ஆனால் இருக்குது அப்படின்ற மாதிரி. யூஸ்வலாக வந்து இப்போ நம்ம ஆஃபீஸ்லலாம் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் எதுவுமே கொடுக்காம பாலிடிக்ஸில் வேறு யாருக்காவது போகும். அப்போ அவங்க உழைச்ச உழைப்புக்கு அவங்களுக்கு பலன் கிடைக்கலையான்னா அது அப்படி இருக்காது. அவங்க வேறு கம்பெனி மாறி அவங்களுக்கு அங்கே கடவுள் வந்து மொத்தமாக கொடுப்பாரு. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ இந்த விஷயம் வந்து இது எப்படி அப்படின்னு எனக்கு இந்த சிட் அப்படின்ற கான்செப்ட் எனக்கு தெரியாததுனால அது அந்த சிட் மூலமாக தான் வருமா இல்லை வேறு மூலமாக கடவுள் கொடுப்பாரான்னு தெரியல. ஆனால் நீங்கள் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ரிட்டர்ன் கண்டிப்பாக அந்த ரிட்டர்ன் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து நான் இந்த பணம் வச்சே சொல்லலை, நீங்கள் ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா அந்த ஹெல்ப் பண்ணதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சரியாக தூங்கியிருக்க மாட்டீங்க, நைட்டு தூக்கம் வராது, தூக்கம் வந்தாலும் எழுந்திரிச்சிடுவீங்க. அண்ட் திரும்ப 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்கிறதுனால பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு கிடைக்க வேண்டியது கண்டிப்பாக கிடைக்கும். அண்ட் 7 days to 7 weeks நம்ம டைம்லைன் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஃபாதர் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லணுமா வேண்டாமா அப்படின்றது வந்து அவர் வந்து ஏன்னா உங்களுக்கு வந்து கார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஸ்டக் சுச்சுவேஷன், நீங்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டீங்க, உங்களுக்கு வந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு ஏதோ ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் நடக்கலை அப்படின்ற மாதிரி வந்து இருக்குது. அண்ட் திரும்ப திரும்ப வந்து எனக்கு கிங்ஸ் இருந்தது. ஸோ வந்து இது வந்து மேபி உங்கள் பார்ட்னருடைய எனர்ஜியாக இருக்கலாம். அண்ட் இன்னொரு கிங் இங்கே ஏற்கனவே உங்களுக்கு கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் வந்துருச்சு, அதுக்கப்புறம் கிங் ஆஃப் கப்ஸ், கிங் ஆஃப் வான்ஸ், அண்ட் இது வந்து கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ். ஸோ 4 கிங்குமே உங்களுக்கு வந்துருச்சு. ஸோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு பார்ட்னராக தான் இருக்கிறதுக்கு இருப்பாங்க. இல்லை அவங்க உங்களோட சுச்சுவேஷனை அனலைஸ் பண்ணி சொல்யூஷன் கொடுக்குற எனர்ஜியும் இருக்குது. அதே மாதிரி வந்து நமக்கு இவ்வளோ நாள் கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்குது. அப்புறம் மற்றவங்களோட இன்டர்ஃபியரன்ஸ் இருக்கும், மற்றவங்களோட போராடணுமா அப்படின்ற தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஓடுது, இதனால் பிரச்சனை வருமா அப்படின்ட்டு. அண்ட் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு சொல்லணுமா வேண்டாமான்றது வந்து எனக்கு தெரிஞ்சு அது உங்களுடைய டெசிஷன் ஆக்சுவலாக. ஆனால் வந்து 5 ஆஃப் கப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒருவேளை சொல்லலைன்னா பின்னாடி வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை சொன்னீங்கன்னா மேபி அவர் சொல்யூஷன் கொடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அவங்க பணம் விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, இதை சொன்னானா இன்னும் திட்டு விழும் அப்படின்னா அதை நீங்கள் இதில் எவ்வளோ மணி இன்வால்வ் ஆகிருக்கணும் எனக்கு தெரியல. ஸோ நீங்கள் யோசிச்சு இது பண்ணுங்கள். யூஸ்வலாகவே வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு ட்ரான்ஸ்பரண்ட்டாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கீங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ட்ரஸ்ட்டு அந்த விஷயத்தில் நீங்கள் டிசிஷன் எடுத்துக்கோங்க. ஓகே, ஆனால் கார்ட்ஸ் படி பார்த்தா அவர் ரொம்ப சென்சிபிள் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணிடுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மணி விஷயத்தை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுவீங்க, ஒரு பெரிய சேஞ்சும் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து கார்ட்ஸ் சொல்கிற விஷயம். ஸோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றது இருக்குது. இன்னொன்று வந்து அதுக்கு உங்களோட எனர்ஜி, நீங்கள் அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்லேருந்து பாசிட்டிவ் மைண்ட் செட் போனால் உடனேவே கிடைக்கிற எனர்ஜி இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு உங்களோட ரீடிங் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப நீங்கள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் இருக்கிறதுனால வந்து நான் யூஸ்வலாக சாய்பாபா மெசேஜ் வந்து நான் பர்சனல் ரீடிங்க்கு ரேராக அவங்க
கும்பிட்டாலே வழியாக நான் வந்து எடுக்க மாட்டேன். உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு ஏஞ்சலாக அவரை வச்சு நான் எடுத்தேன். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சாமி கும்பிடுறீங்களோ அவங்க உங்களுக்கு வந்து உங்கள் பாதையில் வர தடை கற்களை வந்து ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ தைரியமாக இருங்க. அண்ட் கூடி சீக்கிரம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கடவுள் வந்து பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுவார். ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப் வைஸாகவும் சரி. அடுத்தது வந்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது, பி ஹம்பிள் இண்டிவிஜுவல். அதாவது வந்து எல்லா விஷயத்துலேயும் வந்து தன்னடக்கமாக இருங்க. அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு இந்த கார்டு காமிச்சிருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு தான் புரியும் மோர் தென் எனக்கு தெரியல. ஆனால் நீங்கள் தான் வந்து சாமிக்கிட்ட புலம்பும் போதும் கூட அவர் கையில் விட்டுருங்க. ஓகே. உங்களுக்கு சஜஷன் அப்படின்னு நான் சொல்லணுன்னா வந்து பாசிட்டிவாக எப்படி மூவ் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து நம்ம மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க, ஐ எம் அ மணி மேக்னட் அப்படின்வாங்க. அப்புறம் வந்து டுடே ஐ ஏர்ன்ட் 1 lakh அப்படின்வாங்க. 1 lakh ஆனால் ஏர்ன் பண்ண முடியுமா, அந்த பொட்டென்ஷியல் இருக்கா அவங்க பண்ணுற பிஸ்னஸில்? சில டைம் வந்து அது அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து எப்படி அந்த நம்மளோட மைண்டும் வந்து அதை அக்செப்ட் பண்ணி பாசிட்டிவாக போகணும்னா வந்து நம்ம வந்து அப்போ என்ன யூனிவர்ஸ் கிட்ட சொல்லுவோன்னா, எனக்கு தெரியும் நான் வந்து அந்த இலக்கை அடைஞ்சிடுவேன், அதுக்கான எல்லா சக்தியும் என்கிட்ட இருக்குது. அந்த மாதிரி உங்களோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தினைக்கும் வந்து முதல்ல ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் தாட்ஸ், இந்த பணம் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அது மாதிரி உங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் எழுதிட்டு அதுக்கு பாசிட்டிவாக என்ன சென்டென்ஸ் வருமோ அதை அதை எழுதுங்க. எழுதிட்டு அந்த நெகட்டிவாக எழுதின சென்டென்ஸை கிழிச்சு போட்டுட்டு பாசிட்டிவாக இருக்கிற விஷயத்த ஒரு 2-3 தடவை படிச்சுட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அது ஒரு பெரிய சொல்யூஷன் உங்களுக்கு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டெக்னிக், அது ஏற்கனவே கூட ஏதோ ஒரு குரூப்புக்கு சொல்லியிருந்தேன். அது வந்து பில்லோ மேனிஃபெஸ்டேஷன்னு சொல்லுவாங்க. பில்லோ மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் தேடி கூட பார்க்கலாம். இது எனக்கு ஒர்க் அவுட் ஆன ஒரே காரணத்தால் தான் நான் இதை வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் கோச்சிங்கோ இல்லை எதுவுமே எனக்கு கிடையாது. பியூர்லி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறது. ஒரு சின்ன சீட்டில் வந்து உங்களுக்கு என்ன அமௌண்ட் இல்லை என்ன நடக்கணும், லைக் நீங்கள் வந்து நான் வந்து ஐ ஒன் திஸ் மந்த்ஸ் சிட், இல்லைனா ஐ ஒன் ஆகஸ்ட் மந்த்ஸ் சிட் அப்படின்னு நீங்கள் 7 தடவை எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை மடித்து உங்கள் தலைக்காணி கவர் இருக்கும் இல்லையா, அதுக்குள்ளே போட்டுட்டு தூங்கிடுங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை பண்ணிவிட்டு எழுதிட்டு முழு மனசை சாமி கும்பிட்டுட்டு பில்லோ கவருக்குள்ளே போட்டுட்டு தூங்கிடுங்க. அது நடக்கிற வரைக்கும் அது அதுக்குள்ளேயே இருக்கட்டும். உங்களுக்கு எப்போல்லாம் முடியுதோ அப்போ வந்து நீங்கள் அந்த விஷயம் நடந்து நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருப்பீங்களோன்னு ஒரு 5 நிமிஷம் வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள். 100% வந்து இது நடக்கும். ஏன்னா இது நடந்திருக்கு. ஆனால் வந்து உங்களோட எனர்ஜி கம்ப்ளீட்டாக பாசிட்டிவாக இருக்கணும். கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருந்ததுன்னா இது நடக்கும். ஆல் தி பெஸ்ட். வணக்கம் அஞ்சிதா பாபு. நீங்கள் வந்து மெசேஜஸ் ஃப்ரம் காட் கருப்பசாமி ரீடிங். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெயிட்டிங் ஃபார் யுவர் ரீடிங். 2 வாரம் ஆயிடுச்சு, அதனால் சரி உங்களதும் எடுத்துட்டேன். கருப்பசாமியோட மெசேஜ். ஸோ ஜென்ரலாக நான் வந்து ஸ்பெசிஃபிக் காட் அப்படின்னு எடுத்ததில்லை, ஆனால் உங்களுக்காக எடுத்திருக்கேன். அண்டு கண்டிப்பாக அவர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணியிருப்பார். அண்ட் முழு நம்பிக்கையோடு பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் கார்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்க பிரச்சனை பெரிய பிரச்சனை இல்லை. ஒன்று வந்து அது நீங்கள் உங்களுடைய மண்டையிலே போட்டு குழப்பியிருக்கலாம். ஆனால் வந்து இப்போது உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ஸ்டெப்பு பின்னாடி வந்து, அதாவது உங்களுக்கு நடக்கிற விஷயம் வந்து வேறு யாருக்கோ, உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ நடந்ததுன்னா நீங்கள் எப்படி அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, அந்த கோணத்தில் யோசிங்க. ஓகே. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்ட் எடுத்து நீங்கள் மேபி நீங்கள் ஒரு குட்டி வெக்கேஷன் போகலாம், இல்லை ஏதாவது ஒரு
ஒரு ஒரு சின்ன பிரேக் எடுங்க. உங்களோட நார்மல் லைஃப் ஸ்டைல்லேருந்து ஒரு பிரேக் எடுங்க. ஸோ தட் உங்களோட தாட் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மாறும். அதேபோல் ஆனால் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பய நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பயப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றதும் இந்த கார்டோடைய பெரிய இது. 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் இருக்குது, 5 ஆஃப் வாண்ட்ஸ், சாரி 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 10 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஒரு சில பேர் ஒரு சாரி ஜென்ரலே வருது. ஒரு ஒரு சில உங்களோட சுச்சுவேஷன் வந்து நீங்கள் ஜென்ரலாக அப்படியே கொடுத்துட்டீங்க, அதனால் எனக்கு தெரியல. ஸோ 5 ஆஃப் பென்டக்கல்ஸ் கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தேன். ஏன் 6 ஆஃப் பென்டக்கல்ஸ் 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இது 6 ஆஃப் பென்டக்கல்ஸோட கிளாரிஃபிகேஷன் கார்டு வந்து 2 ஆஃப் கப்ஸ் அண்ட் எம்பரர் அண்ட் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இல்லைனா நீங்கள் ஏதோ ஒரு பெரிய சாய்ஸ் உங்கள் லைஃப்பில் எடுத்திருப்பீங்க. இது 2 தான் இருக்கும். ஒன்று, இது வந்து பியூர்லி ரிலேஷன்ஷிப் ரீடிங். நீங்கள் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்து இந்த ரீடிங் இருக்கலாம். இல்லை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோனுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அண்ட் அந்த அந்த ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு பேலன்ஸ்டான ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. ஒருத்தரே அளவுக்கு அதிகமாக கொடுக்குறதோ, ஒருத்தர் அந்த மாதிரி நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட நிறைய அன்பு கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து திரும்ப உங்களுக்கு கிடைக்கிற எனர்ஜி தான் இருக்குது. ஓகே, நம்பர் 1. நம்பர் 2 வந்து எம்பரர் எனர்ஜி 5 ஆஃப் ஸ்வார்ட்ஸ் இருக்கிறதுனால மேபி உங்கள் அப்பா ஸ்தானத்தில் இல்லை உங்கள் அப்பா ஏஜில் உள்ளவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இங்கே இருக்கலாம். இதில் மேபி நீங்கள் எல்லாமே ஹானஸ்ட்டாக அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்களானும் தெரியல. அண்ட் 10 ஆஃப் கப்ஸ் வந்து ஒரு ஹாப்பியான லைஃபு, ஒரு ஹாப்பியான ஃபேமிலி இருக்கிற எனர்ஜி தான் இருக்குது. அண்ட் ஜஸ்டிஸ் கார்டும் இருக்கிறதுனால வந்து எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து உண்மையாக இருக்கீங்களோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் நடக்கும். உங்களுக்கு ஃபேவரபுளாக சுச்சுவேஷன் போகும் அப்படின்றது தான் மெசேஜ். இது ரிலேஷன்ஷிப்காக இருந்தால். ஆனால் இது ஸ்ட்ராங்காக ரிலேஷன்ஷிப் மாதிரி தான் இருக்குது. அப்படி வேறு ஏதாவது ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் கப்ஸ் எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. 6 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து இருக்கிறதுனால மேபி யார்கிட்டயாவது பணம் கொடுத்து திரும்ப வர்றதுல லேட்டாக இருந்ததுன்னா உங்களோட பணம் வந்து உங்களுக்கு திரும்ப வந்துடும். ஓகே, ஏன்னா நீங்கள் ஹாப்பியாக ஃபேமிலியோடு இருக்கிற எனர்ஜி தான் இருக்குது. ஜஸ்டிஸ் கார்டு வரும்போது வந்து எப்போயுமே ஒரே இது தான். ஜஸ்டிஸ் கார்டு வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான கார்டு. யாருக்கிட்ட உண்மை இருக்கோ அவங்களுக்கு ஃபேவரபுளாக இந்த சுச்சுவேஷன் அமையும், அவ்வளோதான். நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, அதே மாதிரி எம்பரர் இருக்கிறதுனால வந்து யூஸ்வலாக வந்து அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க வந்து நம்மளை வந்து கரெக்டான ஒரு வழியில் தான் கொண்டு போவாங்க. அதுக்காகவும் இந்த கார்டு வந்திருக்கலாம். ஓகே, இப்போது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து அடுத்தது என்ன நடக்கும், என்ன ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கலாம். அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் இப்போ உங்களோட இந்த ரீடிங் இது வந்து உங்களை பற்றினது தான். இல்லை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமான்னு யோசிக்கிறீங்களோ அப்படின்னு தோணுது. ஓகே, ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் ஆரம்பிக்கலாமோ அப்படின்றதும். உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் அப்படின்னு வந்தது வந்து பார்த்திங்கன்னா, சன் கார்டு, சன் ஆஃப் ஸ்வாட்ஸ் கார்டு அண்ட் எம்ப்ரஸ் கார்டு, ஹர்மட் கார்டு. ஓகே, உங்களுக்கு வந்து சன் கார்டு வந்து எப்போவுமே வந்து ரீடிங் பார்க்குறவங்களுக்கு தெரியும். சன் வரும்போது வந்து அது ரொம்ப ஒரு பாசிட்டிவ் சைன். ஆக்சுவலாக சன் வந்து எல்லா பிளெஸ்ஸிங்கும் கொடுக்கக்கூடிய ஒரு கார்டு. அது வந்து ஃபினான்ஷியலாகவும் சரி, ரிலேஷன்ஷிப்பாகவும் சரி, கெரியராக இருந்தாலும் சரி, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, சன் வந்து ஹையஸ்ட் சோர்ஸ். அதுதான் மூலமே. அந்த சன் நமக்கு உதிச்சு அது அது உதிச்சு இதுவாகும்போது தான் வந்து அந்த டே கம்ப்ளீட் ஆகுது. அந்த சைக்கிள் போயிட்டே இருக்கும்போது தான் வந்து நம்மளால் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டே இருக்கோம். இது வரும்போது வந்து இது ரொம்ப பாசிட்டிவான கார்டு.
ஸோ யூனிவர்ஸ் ஃபஸ்ட்டு கொடுத்த உங்களுக்கு வந்து சன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஏதாவது ஒரு கன்ஸ்டன்ட்டில் இருக்கீங்களோ, இல்லை ரிலேஷன்ஷிப்பில் வந்து இது ஒர்க் அவுட் ஆகுமானும் போது இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது வந்து ரொம்ப உங்களை ஒரு அழகான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. சன் ஆஃப் சார்ஜ் வந்திருக்கிறதுனால வந்து தேர் மைட் பி சம் டிலே. ஏதோ நீங்கள் எதிர்பார்க்குற மெசேஜ் கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். அது டிலே ஏற்கனவே ஆகிட்டு இருந்திருக்கலாம், ஆனால் அது டிலே ஆகிற எனர்ஜி இதில் இருக்குது. எம்ப்ரஸ் கார்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி எம்பரர் இருந்தது. இந்த எம்ப்ரஸ் நீங்கள் அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் கிரவுண்டிங் எனர்ஜி வேணும். ஸோ நேச்சரில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த மெசேஜ் நீங்கள் எப்போ பார்க்குறீங்களோ அன்னைக்கு வந்து கண்டிப்பாக போய் மூணை ஒரு தடவை பாருங்கள். பார்த்து உங்கள் பிரச்சனையாக மூன்கிட்ட சொல்லிடுங்க. அது வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். ஏன்னா எம்ப்ரஸ் கார்டு வந்து ஒரு மாதிரி கனெக்ஷன், கிரவுண்டிங் எனர்ஜியும் இருக்கும். ஆனால் எனக்கு எப்பவுமே வந்து இந்த கார்டு வரும்போது வந்து மூன்கிட்ட போய், அதுவும் வந்து மூன் விசிபிளாக தெரியுதுன்னா வந்து அது ஒரு பெரிய சைனாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ அதை ட்ரை பண்ணுங்கள். அண்ட் இது நீங்கள் உங்கள் எனர்ஜினா வந்து நீங்கள் வந்து ஹையஸ்ட் ஃபார்மில் தான் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து எப்போ எது சரின்னு கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். அந்த எனர்ஜியும் இருக்குது. ஹார்மட் கார்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு வந்து மற்றவங்களுடைய தாட்ஸ், மற்றவங்களோட அட்வைஸை விட நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணி நீங்கள் காம் அண்ட் கம்போஸ்ட், அதுக்காக தான் அந்த 4 ஆஃப் சார்ட்ஸ் கூட வந்திருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு மெடிடேஷனோ இல்லை ஒரு, அதான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து வேறு யாருக்கோ இந்த விஷயம் நடந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க, அவங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவீங்க அப்படின்னு யோசிக்கும் போது ஐ திங்க் உங்களுக்கு கரெக்டான பதில் கிடைக்கும். உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேஷனுக்கான ஒரு கார்டு இது. ஸோ கூடி சீக்கிரம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணுற ஒரு எனர்ஜியும் இருக்குது. ஓகே, உங்களுடைய பெரிய சப்போர்ட் வந்து நீங்கள் தான் வந்து நீங்கள் எவ்வளோ அளவுக்கு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோ அளவுக்கு உங்களுக்கு திங்ஸ் வந்து தானாகவே நடக்கும். யாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு பெருசாக வேணும்னு இல்லை, எல்லாமே நீங்கள் நினச்சது நடக்கும் அப்படின்ற எனர்ஜி இருக்குது. உங்களுக்கு வந்து பாபா மெசேஜ் வந்து ஆம்னி ப்ரெசன்ஸ். இது வந்து இப்போ நீங்கள் கருப்பசாமின்னு கேட்டதுனால இது ஒரு டைரக்ட் மெசேஜ் உங்களுக்கு. அதாவது நீங்கள் போய் வந்து ஒரு ஒரு இந்த நேரத்தில் உட்காந்து இப்படி சாமி கும்பிடணும் அப்படின்லாம் இல்லை. நீங்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல மனசில் முழுசாக நம்பிக்கையோடு நீங்கள் வந்து கடவுள் அந்த கருப்பசாமி கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். உங்களுக்கு வந்து இது வந்து நீங்கள் கேட்ட கடவுளுக்கு நீங்கள் கேட்ட ஒரு கார்டு வந்து ரொம்ப ஒரு கன்ஃபர்மேஷனாகவே நான் எடுத்துக்கிறேன். ஓகே, அதே மாதிரி திரும்ப சன் வித் ஆல் த பிளானட்ஸ். மேபி உங்களோட ஜாதகத்தில் வந்து ஆஸ்ட்ராலஜிக்கலி மேபி இப்போ டைம் சரியாக இல்லைன்னா கூட நீங்கள் வந்து ஃபுல் நம்பிக்கையும் கடவுள் மேலே போட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது ரொம்ப பாசிட்டிவாக முடியும், ரொம்ப அழகாக முடியும். ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. சுஜாதா அப்படின்றவங்க வந்து ஜாப் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்கான ரீடிங், ஆக்சுவலாக நீங்கள் 2 கேட்டிருந்தீங்க. இன்னொன்று வந்து பிளாக் மேஜிக். ஸோ பிளாக் மேஜிக் பற்றி எனக்கு தெரியல. எனக்கு வந்து எவ்வளோ தூரம் பாசிட்டிவாக போகணும், இது எவ்வளோ தூரம் கைடன்ஸாக கொண்டு போகணுன்றதுனால நான் அந்த எனர்ஜிக்குள்ளேயும் போகலை. ஸோ நீங்கள் கேட்ட ஒரு கொஸ்டின் வந்து ஜாப், அதுக்கான பதில் இது. ஓகே, நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான விஷயங்கள், நீங்கள் ஆசைப்பட்ட மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டமில் தான் நீங்கள் போய் வேலை செய்வீங்க. ஓகே, 9 ஆஃப் கப்ஸ் வந்து நீங்கள் விஷ் கம் ட்ரூ. நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அது நடக்கும் அப்படின்றது, அது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கார்டாக வந்திருக்காங்க. ரொம்ப நல்ல கார்டு. அண்ட் குவீன் வந்து உங்கள் எனர்ஜியாக இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஃபீமேல் லீடர்ஷிப்க்கு கீழே வேலை செய்கிற எனர்ஜியாக இருக்கலாம். அண்ட் அவங்க ரொம்ப க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அண்ட் வந்து ஆனால் வந்து ஒரு குறிக்கோள் இருக்கும் கண்டிப்பாக. ஆனால் ரொம்ப ஜாலியாக ஒரு ஈஸி கோ நேச்சரில் போகிற ஒரு எனர்ஜி. இது நீங்களாக கூட இருக்கலாம், இல்லை இது உங்களுடைய பாஸ் எனர்ஜியாகவும் இருக்கலாம். அண்ட் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க. என்ன தான் வந்து லைஃப்பில் சில விஷயங்கள் உங்களுக்கு ஈஸியாக கூட கிடைக்கலாம், ஆனால் வந்து 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால மேபி நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டு ஒரு ஸ்கில்லை மாஸ்டர் பண்ணுற எனர்ஜியும் இருக்குது.
ஸோ நீங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து அதில் ஒரு கைதேர்ந்த ஒரு, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த லெவலுக்கு நீங்கள் போவீங்க. அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டாக இருக்குது. அதே மாதிரி வந்து உங்கள் எஃபர்ட் போடணுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. எஃபர்ட் போடுங்க, அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது கரண்ட் ஆர்கனைசேஷன்லையும் கிடைக்கலாம், இல்லை வேறு ஆர்கனைசேஷன்லையும் கிடைக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா வந்து ஏன் பிஸ்னஸ்னால் இங்கே வந்து ஏஸ் ஆஃப் வான்ஸும் இருந்தது, நைட் ஆஃப் வான்ஸ் இருந்தது. ஸோ சில பேர் க்ரியேட்டிவ் சைடில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா, சில பேர் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு 2-3 இது எக்ஸ்பேண்ட் பண்ணுற அளவுக்கு கூட எனர்ஜி இருக்குது. அப்படி இல்லை நீங்கள் வந்து கெரியரில் இருக்கீங்கன்னா ப்ரொமோஷன் அதெல்லாம் கிடைக்கும், அதுக்கான எனர்ஜி இருக்குது. ஓகே. ஜென்ரலாக வந்து யூனிவர்ஸ் கிட்ட கேட்டது வந்து அவங்களுடைய இந்த ஜாப் பற்றி இல்லாமல் அப்படின்னும்போது, ஒருவேளை நீங்கள் கல்யாணம் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு கூடிய சீக்கிரம் அரேஞ்ச் மேரேஜ்க்கான எனர்ஜி இதில் இருக்குது. பட் அட்லீஸ்ட் அரேஞ்ச் மேரேஜாக இல்லை லவ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாரோடைய சம்மதத்தோடு நடக்கும். அப்படி வந்து இது கெரியர் வழியாகவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மென்டர் கிடைப்பாங்க, இல்லை நீங்கள் யாருக்காவது ஒரு மென்டராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பணம் பிரச்சனை வந்து முடிவுக்கு வருது கூடிய சீக்கிரமாக. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவீங்க. ஆனால் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறது, பணம் எனக்கு யூஸ்வலாக ரிவர்ஸ் வரும்போது வந்து ஸ்ட்ரகிளிங் எனர்ஜி தான். ஆனால் வந்து ஐ திங்க் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து அதான் ஃபஸ்ட் எனக்கு வந்த மெசேஜ். அடுத்தது 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு 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 சின்ன ஏதோ ஒரு ஃபேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகி அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற எனர்ஜி. இது வந்து லாங் டேர்ம் கமிட்மெண்ட்டாக இருக்கும். இது வந்து மேபி நீங்கள் புதுசாக மேபி ஒரு கம்பெனிக்கு ஸ்விட்ச் பண்ணலான்னு நினைப்பீங்க. அந்த லாங் டேர்மாக இருக்கிற மாதிரி யோசிச்சு அதுக்கு ஏதோ ஒரு ஆர்கனைசேஷன் போகலாம். இல்லை பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது வந்து லாங் டேர்மாக, இது வந்து ஷார்ட் டேர்ம் மாதிரி கிடையாது, ஒரு லாங் டேர்ம் தாட் இருந்து ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் ஐ சி லாட் ஆஃப் சக்ஸஸ், நிறைய சக்ஸஸ்க்கான கார்ட்ஸ் இருக்குது. 2 ஆஃப் பென்டக்கிள்ஸ் ரிவர்ஸில் இருக்கிறதுனால கரண்ட்டாக மேபி நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஹாப்பியாக இருந்திருக்க மாட்டீங்க உங்கள் ஜாபில் அப்படின்னும் தோணுது. பட் ஃப்யூச்சர் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நீங்கள் என்ன ஸ்கில் உங்களுக்கு இருக்கோ அதை நீங்கள் மாஸ்டர் பண்ணுவீங்க, அதில் கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லும் பண்ணுவீங்க, ப்ரொமோஷனும் இருக்குது. அண்ட் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ் இருக்கிறதுனால அதோட ஹையஸ்ட் ஃபார்மும் நீங்கள் ரீச் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. ஒரு கோலோடு ஒர்க் பண்ணுங்கள், ஒரு கோலோடு ஒரு நோக்கி போங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. உங்களுக்கான சாய்பாபா கார்டு வந்து யூ ஆர் ப்ரொடெக்டட். ஸோ இது வந்து நீங்கள் எந்த கடவுள் கும்பிடுறீங்களோ அவங்க வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறாங்கன்றதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு. ஸோ தேங்க்யூ. வணக்கம் ஸ்வாதி பிரபா. ஓகே, ஸ்வாதி பிரபா வந்து டெல் மீ அபவுட் மை மேரேஜ். அண்ட் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன் உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றதுலாம். ஆனால் வந்து அதுக்கு எனக்கு கரெக்டாக இதில் பதில் இல்லை. ஆனால் வந்து ஐ தாட் ஓகே ரீடிங் எடுத்துருவோம். ஏன்னா நான் ஆல்ரெடி இன்னைக்கு டெக்னிக்கலி உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. பட் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கமெண்ட்ஸில் எங்கேயாவது இருக்கா அப்படின்ட்டு, எனக்கு கிடைக்கல. ஸோ ஐ தாட் ஓகே, நான் வந்து அஸ்யூம் பண்ணுறது வந்து என்னென்னா யூ மேபி வந்து லைக் யூஆர் நாட் மேரிட் அப்படின்றது, ஆர் யூ மைட் மீ மேரிட். இந்த கார்ட்ஸ் பார்த்தோன்னே மேபி யூஆர் மேரிட்னா கூட இருக்கலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இட்ஸ் லைக் ஃபார் சம் ரீசன் ஐ சி ஒரு பர்சன், ஆல்ரெடி ஒரு பர்சன் இருக்கிற மாதிரி இருக்காங்க. அண்ட் அவங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, அண்ட் நீங்களும் வந்து உங்கள் சைடில் பிஸியாக இருக்கீங்க. அண்ட் ஆனால் வந்து உங்களுக்கு ஃபேமிலி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபேமிலி லைஃப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனர்ஜி இருக்குது. அண்ட் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஆஸ் அன் இண்டிவிஜுவலாக வந்து அவங்க வந்து எப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு போத் ஃபேமிலி ஒர்க் லைஃப் பேலன்ஸ்க்கு வந்து ரொம்ப குட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸாக இருப்பாங்க. ஸோ பட் எனக்கு என்னென்னா மேல் எனர்ஜி வந்து வெரி பிஸி அப்படின்ற மாதிரி இருக்குது. அவங்க ரொம்ப கோல் ஓரியன்ட், அவங்க ரொம்ப ஆனால் ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப டவுன் டு எர்த்தாக இருப்பாங்க, அந்த எனர்ஜி இருக்குது.
தெர் இஸ் சம் நியூ பிகினிங், யாருக்கோ ஒரு நியூ பிகினிங், மேபி பிஸ்னஸ் இது மாதிரி யாராவது யோசிக்கலாம். அண்ட் ஆனால் ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ரெயினிங்காக இருக்குது. இங்கே வந்து ஒரு உங்களுக்கு ஒரு புஷ் இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டிசிஷன் எடுக்கணும் அப்படின்றது எப்பவுமே வந்து ஒரு ப்ரெஷர் இருக்கும்போது நம்ம கரெக்டான டிசிஷன் எடுக்க மாட்டோம். அதுக்கான மைண்ட் செட் இப்போ இருக்குது. அது உங்களுக்கா அவங்களுக்கான்னு தெரியல, ஆனால் ஒருத்தருக்கு கண்டிப்பாக இருக்குது. ஓகே. அண்ட் அதனால ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஓகே. ஸோ அதுதான் உங்களுக்கான ஃபர்ஸ்ட் மெசேஜ். அண்ட் 8 of Pentacles, Star card, and 10 of Pentacles. So irrespective of uh, uh, உங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஒரு கார்டு வந்து என்னென்னா 8 of Pentacles சொல்லும்போது அது வந்து ஒரு நீங்கள் நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்களோ அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது. 8 of Pentacles வந்து மாஸ்டரி கார்டு. ஸோ நீங்கள் என்ன ஜாபில் இருக்கீங்களோ அதில் நீங்கள் ஒரு மாஸ்டராக ஆவீங்க அப்படின்ற மாதிரி. அண்ட் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நெகட்டிவாக நடந்திருந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஹோப் கொடுத்துருக்கோம், நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போவீங்க அப்படின்றது. மேபி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எடுத்து ரெஸ்பான்சிபிளாக இருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் வந்து நீங்கள் உங்கள் அளவுக்கு அதிகமாக பொறுப்புகள் வந்து வேலையில் இருக்கலாம், இல்லை ஃபேமிலிலையும் எடுத்து பண்ணுற ஒரு பர்சன் மாதிரி தான் தெரியுது. ஃபார் சம் ரீசன் எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்கள் வந்து பிஸ்னஸ் ஏதாவது ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க இந்த டைமில். பிஸ்னஸ் அதுக்கான பிளான் அதெல்லாம் போட்டிங்கன்னா நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க அப்படின்னு தோணுது. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே ஆரம்பிச்சுட்டு வேண்டான்னு விட்டுருக்கலாம், அது ஃபெயிலியராக கூட ஆகிருக்கலாம். பட் இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கான எனர்ஜி இருக்குது, நிறைய வாண்ட் எனர்ஜி. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன இதுன்னு ஆசைப்பட்றீங்களோ அது வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி குவீன் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே வந்து அந்த மேல் எனர்ஜி கிங் ஆஃப் வான்ஸ் இருந்ததுனால வந்து மேபி வந்து நீங்கள் உங்கள் எனர்ஜியை வந்து டுவர்ட்ஸ் சம்திங் எல்ஸ், அதாவது பிஸ்னஸ் இல்லை ஒர்க்கில் கான்சென்ட்ரேட் பண்ணும்போது ஒரு மாதிரி அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது ஃப்ரிக்ஷன் இருந்ததுன்னா அதுலேருந்து மூவ் ஆகிற எனர்ஜி இருக்குது. ஆமாம், ஆனால் நியூ பிஸ்னஸ்க்கான எனர்ஜி ஜாஸ்தி இருக்குது. ஏற்கனவே வந்து உங்களுக்கு ஏஸ் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் வந்தது. நீங்கள் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இது வந்து ரைட் டைம் டு டேக் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே. சன் ஆஃப் வான்ஸ். சில பேர் வந்து ஐ மீன் சில டைம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒரு ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஹஸ்பண்டாக அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஃப்ரெண்டு உங்கள் ஹஸ்பண்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் யூ நோ இட், உங்களுக்கு அது தெரியும். உங்கள் இன்ட்யூஷன் உங்களை கைட் பண்ணும் அண்ட் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு காட்டுது. உங்களுக்கான சாய்பாபா கார்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நீங்கள் என்ன சாமியை கும்பிடுறீங்களோ அவங்க வந்து உங்களோட பிரச்சனைகளெல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பஸ்பமாக ஆக்கி உங்களுக்கு புது பிகினிங் கொடுக்குறாரு. புது பிகினிங்கான 3வது கார்டு இது. ஸோ ஏதோ ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மேபி அது ரிலேஷன்ஷிப்பில் கூட இருக்கலாம். ஃபெய்த், நம்பிக்கையோடு இருங்க, முழு நம்பிக்கையோடு இருங்க, கண்டிப்பாக நடக்கும். அண்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது உங்கள் லைஃப்பில், ஒரு மிராக்குலஸ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு காட்டுது. மேபி நீங்கள் ஒரு விஷயம் நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு நடக்கிறது இன்னொன்றா இருக்கும். ஆனால் வந்து இட் சீம்ஸ் டு பி மோர் பாசிட்டிவ் அப்படின்றது. அதனால் வந்து செரிஷ் இட், அந்த அந்த செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணுங்கள். தட்ஸ் வாட் ஐ எம் கெட்டிங். லைஃப் உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு நீங்கள் வந்து இப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேபி உங்களுக்கு பெயின்ஃபுல்லாக ஏதாவது ஒரு விஷயம் கூட எண்ட் ஆகிருக்கலாம், எனக்கு தெரியல. ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் கூட இருந்திருக்கு. அண்ட் கண்ட்ரோல் உங்கள் கையில் தான் இருக்குது. பேலன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு புது ரிலேஷன்ஷிப் வர்றதுக்கான எனர்ஜி இருக்குது. அண்ட் பி ஓப்பன் டு ரிசீவ். தட்ஸ் வாட் ஐ எம் சேயிங். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஸ்வாதி. ஹோப்ஃபுல்லி இது உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கணுன்ட்டு. தேங்க்யூ.